ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸு தாங்க. இந்த மாதிரி கவரிங் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வாங்குறது மாதிரியே புதுசாக பளிச்சுன்னு அருமையாக வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். அது என்ன செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி கவரிங்கெல்லாம் வாங்கும்போது சீக்கிரம் கருத்துடும், இல்லைனா குழந்தைங்களுக்கோ சரி நமக்கோ சரி அலர்ஜி ஏற்படும். இந்த மாதிரி விதவிதமான கவரிங் நகைகளும் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இதை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்க. பாதுகாப்பாக வச்சுருக்கணும் என்ன செய்யலாம்னா, நம்ம நெயில் பாலிஷ் இருக்குது பார்த்தீங்களா, நெயில் பாலிஷு, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வாங்கிக்கணுங்க. இது ஷைனிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, நெயில் கலரில், இதை யூஸ் பண்ணி தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நான் பாதுகாப்பாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸுங்க. இந்த மாதிரி செட்டாக நம்ம ஜுவல்ஸ்லாம் வாங்கும்போது இந்த தோடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோடு எல்லாத்தையும் இந்த வளையம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வளையத்தில் நம்ம செட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயும் தேட தேவையில்லைங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது. தெரியாதவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் எப்பயும் எடுத்து வச்சுருவேன். நம்ம குழந்தைங்க தேடாமல் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. இது ஜடவில்லை. கொஞ்சம் வச்சு போடும்போது இந்த மாதிரி ஜடவில் வச்சோம்னா நம்ம எந்த ஒரு பூ எதுவும் வைக்க தேவையில்லை, டிசைன் எதுவும் பண்ணாமல் இதை வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. இப்போ இந்த ஷைனர் எடுத்து இந்த மாதிரி மேலே நம்ம இதை அப்ளை பண்ணிடலாங்க. இந்த மாதிரி முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். நமக்கு கழுத்தில் படுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் அப்ளை பண்ணிடணும். முக்கியமாக நம்ம இந்த இடத்துல பண்ணால் தான் நமக்கு அலர்ஜி எதுவும் வராமல் இருக்கும். அதனால் பின்னாடி இந்த பக்கமும் பேக் சைடும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுடுங்க. இதை இப்போ அப்ளை பண்ணோடனே நமக்கு இது பார்க்குறதுக்கு இன்னும் ஷைனிங்காகவே தெரியுங்க. உங்களுக்கே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீல் ஆகும். சாதாரணமாக பார்க்குறதுக்கும் இந்த பக்கம் நான் ஷைனர் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் இன்னும் அப்ளை பண்ணலை. உங்களுக்கே பார்த்து டிஃப்ரெண்ட் தெரியும். உண்மையிலுமே இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் எங்கள் பொண்ணுக்கு நான் எல்லா ஜுவல்ஸையும் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள். நமக்கு ஜுவல்ஸும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சு நல்லாவும் இருக்கும், சீக்கிரம் கெடாது, நமக்கு எந்த அலர்ஜி எதுவும் வராமல் இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க இது. தோடும் அதே மாதிரி நான் ஷைன் பண்ணி வச்சுட்டேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஷைனுக்கு நான் பார்த்திங்களா தோடு இந்த மாதிரி செட்டாக எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம இந்த ஷைனர் எடுத்து யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இந்த ரோப்பு மாதிரி டிசைன் இருக்கிற இடம் தான் நமக்கு கழுத்தில் படும். அதனால் இந்த கழுத்து படுற இந்த இடத்துலையும் நான் இந்த ஷைனரை வச்சு நல்லா இந்த நெயில் பாலிஷ் வச்சு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கல் வச்ச வளையல் கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. பொதுவாக இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேங்க, வெளியில் கடைகளில் நம்மள மாதிரி கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்குவேன். இது ஒரு பென்டன் தோடு மாதிரி, இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்குங்க. ரொம்ப அருமையான டிசைன் இது. முக்கியமாக இந்த கவரிங்கெல்லாம் நம்ம உடம்புல படுற இடம், காதில் கழுத்தில் படுற இடத்துல தான் நம்ம இதை முக்கியமாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க. தோல் எதுவும் கருக்காமல் இருக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. இப்போ எல்லா ஜுவல்ஸுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாக்ஸில் வைக்கும்போதும் ஒன்று மேலே ஒன்று மோதாமல் அடுத்தடுத்து டிஷ்யூ பேப்பரோ அல்லது கிளாத்தோ வச்சு நம்ம பாதுகாப்பாக எடுத்து வச்சோம்னா எத்தனை நாள் ஆனாலும் புதுசு வாங்கின மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.